தேவமாதாவின் வணக்க மாதம் 7ஆம் நாளிற்கான புதுமை. கர்த்தர் பிறந்த 1300ஆம் ஆண்டில் எத்தகைய நன்மைக்கும் பகைவனாகிய பசாசு திருமறையை அழிக்க பிரயாசைப்பட்டதாம். வேத அறியாமையினாலும் மனிதருடைய துர்நடத்தையினாலும் இயேசு கிறிஸ்துநாதருடைய பரிசுத்த வேதம் மறைந்து போகிறது போல் இருந்தது. அச்சமயத்தில் அதிக கெடுதல் செய்வதற்கு அல்பிஜேன்ஸ் என்னும் பக்தியற்ற பகித மார்க்கமானது பிரான்ஸ் நாட்டில் அனைத்தையும் நாசமாக்க கூடிய ஓர் வெள்ள பிரவாகம் போல் பரம்பியது. இந்த துஷ்ட பதிதர் திருச்சபையின் பேரில் கொண்ட பகையினாலும் வேத முறைமைகளை எல்லாம் அழிக்க வேண்டுமென்ற மூர்க்கத்தினாலும் தேவாலயங்களை நிர்மூலமாக்கவும் குருக்களை கொன்று போடவும் எங்கும் கொள்ளையடிக்கவும் துணிந்தார்கள். ஆனால் தாம் உண்டாக்கின திருமறையை எந்நாளும் காப்பாற்றி வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் இந்த துன்மார்க்கத்தை நீக்கி ஜனங்களின் துர்க்குணங்களை ஒழுங்கு செய்யும் பொருட்டு தம்முடைய அப்போஸ்தலருக்கு நிகரான புனித சாமிநாதரை தெரிந்து கொண்டார். அவர் அதிகம் முயன்று அந்த துன்மார்க்கம் பரம்பின நாடுகளெல்லாம் சுற்றி திரிந்து ஒன்றுக்கும் அஞ்சாத மன துணிவோடு வேத சத்தியங்களை பிரசங்கித்தார். அவரது உத்தம நடத்தையினாலும் அவர் செய்த கணக்கற்ற புதுமைகளாலும் தாம் போதிக்கும் சத்தியங்களின் உண்மையை உறுதி பெற செய்தார். அவர் சொன்னதெல்லாம் தேவ சிநேகத்தின் அக்கினி பொறிகளை போலிருந்தது. மேலும் புனித சாமிநாதர் பரிசுத்த கன்னிகையின் பேரில் மிகவும் பக்தி விசுவாச நம்பிக்கை உள்ளவராயிருந்து அன்னையுடைய அடைக்கலத்தை தேடி அன்னை மூலமாக விசேஷமாய் பாவிகளையும் பதிதர்களையும் மனம் திரும்பி கொண்டு வந்தார். தான் செய்கிற சகல பிரசங்கங்களிலும் தேவ மாதாவின் பாத கமலங்களை பற்றி சிரம் தாழ்த்தி வணங்க, பரிசுத்த கன்னிகையை நான் உம்மை சிநேகித்து கொண்டாடவும் உம்முடைய எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெற உதவியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் என்பார். அவர் எவ்வளவு பிரயாசைப்பட்டு சில துர்மார்க்கங்களையும் பதிதரையும் திருப்பியிருந்தாலும் தாம் நினைத்தபடி சத்திய வேதத்துக்கு முன்பிருந்த ஞான நன்மை மீண்டும் வரவில்லை என கண்டு அதிக கஸ்திப்பட்டு அடிக்கடி தம்முடைய பரம ஆண்டவளிடத்தில் தாழ்ச்சியுடன் முறையிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த கிருபையுடைத்தான பரம தாயானவள் தம்மை அவருக்கு காண்பித்து மகா தயாளத்தோடு அவரை நோக்கி, நீ நம்மை குறித்து வழக்கமாய் செய்த 153 மணி ஜெபமாலையை எங்கும் வழங்கும்படி அறிவிக்க கடவாய். நீ அதை செய்வாயாகில் அந்த மூர்க்கமான ஜனங்கள் மனம் திரும்ப தேவ உதவியை அடைவாய் என்றாள். இதன்படி புனித சாமிநாதர் எவருடனும் தர்க்கம் செய்யாமல் 153 மணி ஜபத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கவும் அஜபத்தை பக்தியோடு ஜபிக்கிற வகையை காண்பிக்கவும் அதில் வழங்குகிற தேவ ரகசியங்களை பக்தியோடு தியானிக்கிற மேரையை விவரிக்கவும் தொடங்கினார். உடனே சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரனுடைய கிருபா கட்சத்தாலும் பரிசுத்த கன்னி மரியாளின் மன்றாட்டினாலும் தேவ வரப்பிரசாதம் இந்த ஜனங்களின் பேரில் ஏராளமாக இறங்கி வந்தது. இந்த அனுகிரகத்தால் 1,00,000க்கு மேல் பதிதர்கள் தங்கள் துன்மார்க்கங்களை விட்டு திருமறையில் சேர்ந்தார்கள். கணக்கற்ற பாவிகள் தங்களுடைய பொல்லாத அக்கிரமங்களை விட்டு நல்லவர்களானார்கள். அப்பொழுது ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கம் திருச்சபை முழுவதும் பரப்பினதுமின்றி எங்கும் சுகிர்த நன்மைகளை பெறுவித்தது. தேவ மாதாவின் பேரில் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களை நீங்களும் தேவ வரப்பிரசாதத்தை முழுவதும் அடைய ஜெபமாலையை தினமும் தவறாமல் ஜெபிப்பீர்களாக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய்பரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.